எடப்பாடி பழனிசாமியின் எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிப்பா? வெளியான தகவலால் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். இன்று இரண்டாவது நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் சபாநாயகர் அப்பா அவர்களிடம் மிகப்பெரிய அளவில் கலவரம் உண்டாகும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கையையும் பதவியையும் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் 3 மாதங்களுக்கு மேலாக இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக சட்டப்பேரவை கூடும்போதெல்லாம் நிலுவையில் உள்ளதாக சபாநாயகர் கூறுவது நியாயமற்றது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதால் சபாநாயகர் அப்பா அவர்கள் என்னுடைய சட்டப்பேரவையில் நான் சொல்வதுதான் இறுதியான முடிவு என்றும் நீங்கள் ஆரம்பத்தில் துணைத் தலைவர் துணை பொதுச் செயலாளர் என்று யாரை நீங்கள் குறிப்பிட்டீர்களோ அந்த அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அடிப்படையில்தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணைத் தலைவர் பதவியையும் இருக்கையையும் கொடுக்கப்பட்டது என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் முன்னாள் முதல்வர் என்ற மரியாதையும் அவருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் உங்களது உட்கட்சி விவகாரங்களில் எங்களை தலையிட வேண்டாம், இது சட்டப்பேரவை என்றும் இங்கு மக்களை பற்றி குறைகளை கூறுவதும் எதிர்க்கட்சியாக இருந்து ஆளும் கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவது மட்டும்தான் உங்களது வேலை என்றும் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லாமல் நீங்கள் செயல்படுவது உங்களது கட்சிக்குத்தான் அவப்பெயர் என்றும் தேவையில்லாமல் சட்டசபையில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம், உங்களது பதவியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றும் சட்டசபையில் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். இதனால் துணைத் தலைவர் இருக்கையோ அல்லது பதவியையோ நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் முறையிடுங்கள், நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை எங்களிடம் கொடுங்க, அதற்கு பிறகு உங்களது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பாதுகாத்துக் கொள்வது எடப்பாடி பழனிசாமியின் பொறுப்பு, துணைத் தலைவர் பதவியை பாதுகாத்துக் கொள்வது பன்னீர்செல்வம் அவர்களின் பொறுப்பு என்று சபாநாயகர் அவர்கள் பேசியுள்ளது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று தற்பொழுது தெரியவில்லை. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.